தொழில் முதலீடுகளை ஈர்க்க போறதா மக்கள் வரி பணத்துல வெளிநாடுகளுக்கு போன ஸ்டாலின் அங்க சைக்கிள் ஓட்டி விளம்பரம் தேடிக்கிட்டார். அவர் மகனும் தன்னுடைய தோழிக்காக மக்கள் வரி பணத்துல பல கோடி ரூபாயில கார் பந்தயம் நடத்தினதா தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆட்சியில இருக்கிற நீங்க மட்டும்தான் மக்கள் வரி பணத்துல போவீங்களா? நாங்களும் போவோன்னு போயிருக்கிறாரா ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் போனது காரோ சைக்கிளோ இல்ல, கப்பல்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் தான் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கு ஒரு ஹப்பா இருக்கு. அதனால அங்க போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மக்கள் வரி பணத்துல தண்ணிலையும் தரையிலையும் போகக்கூடிய அதிநவீன ஹோவர்கிராஃப்ட் ரோந்து கப்பல் வாங்கப்பட்டிருக்கு. அதுல தன் மனைவி மற்றும் மகளோட ஒரு ட்ரிப் போயிருக்காரு. கடத்தல் மற்றும் குற்ற செயல்களை கண்காணிக்க பயன்படுத்த வேண்டிய கப்பலை தன் சுய தேவைக்கு பயன்படுத்துற தைரியம் அந்த அதிகாரிக்கு எப்படி வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் பெருமையா பேசுற ஸ்டாலின் மாடலான்னு அங்க இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க. ஏற்கனவே ராமநாதபுரத்திலிருந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவின ஒரு அதிகாரிக்குத்தான் திருச்சியில பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. இப்படி மக்கள் விரோத செயலை செய்கிற அதிகாரிகளை கண்டிக்க திராணி இல்லாம அவங்களையும் கைக்குள்ள போட்டு கொள்ள அடிக்கிற இந்த அரசு திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இன்னும் எத்தனை சார்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பாங்களோ தெரியல.